Hello viewers, Suresh from CarControl Training Academy, training in our car and own car in Chennai at doorstep. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து narrow street ல ஓட்ட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம். சார் ஓன் பண்ணிக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா Hyundai Venue. ஸோ Hyundai Venue வந்து இந்த ரோட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, செம்ம நேரோ ஸ்ட்ரீட். இதெல்லாம் தாண்டி தான் ஒரு மெயின் ரோட் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நேரோ ஸ்ட்ரீட்டில் பிகினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா கிளச் கண்ட்ரோல் கெயின் பண்ணுறது, ப்ளஸ் அந்த பாடி விட்டு மறந்துருச்சு அப்படின்னா கூட ஒரு 3D ஆப்ஜெக்டில் ரிலேட் பண்ணிக்கணும். ஒரு பைக் இருந்துச்சுன்னா பைக்குடைய பெடல் வந்து மறைஞ்சாலுமே எந்த இடத்துல இருக்கும், இப்போ ரைட்டில் யார் வராங்கன்ற ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும். ஒரு விஜிலன்ட் தாட் சும்மா ஒரு செக் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு பைக் வருது அப்படின்னா நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணி ஹார்ன் அடிச்சு சாவடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கனெக்ட். ஸோ இந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் பார்த்தோம் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுக்கணும். ஓகே, ஈக்குவல் ஸ்பேஸ் அலோகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கார் மட்டும் தான் போகும், இன்னொரு பைக் கூட போகாது கூட இருந்துச்சுன்னா. இப்போ இவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமா ரைட்டில் போகிற மாதிரி, ஓகே கீப் இட் ஸ்ட்ரைட்ணும். இப்போ நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் மிரர் பார்த்துட்டு எவ்வளோ கேப் இருக்குது, நம்ம நினச்சது தான் நடக்குதா அப்படின்னு. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படி இருக்கிற பைக்கும் ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணுவீங்க, இப்படி இருக்கிற பைக்கும் ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணுவோம். ஸோ இந்த பைக்கோட ஆங்கிள் மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆங்கிளையும் வந்து நம்ம எக்ஸைட் பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக அதுக்கு ஓட்டுற மாதிரி இருக்கணும். ஓகே, பர்ஃபெக்டாக. ஸோ இப்போது உள்ளே வந்து நம்ம அலோகேஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஒரு வண்டி இருக்குது, இந்த பைக் இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா உள்ளே போகும்போது பிகினர் மைண்ட் செட் எப்படின்னா லெஃப்ட் கட் பண்ணு ரைட் கட் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். கார் இஸ் ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட், மற்ற வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கார் இஸ் ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா உடனே ரைட்டும் போகக்கூடாது, உடனே லெஃப்ட் போகக்கூடாது. இப்போ நான் அவ்வளோ அளவுக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்கேன்னா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கிடையாது, சாரே வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. பர்ஃபெக்ட். ஸோ ரைட்லேயும் ஈக்குவல் கேப், ரைட்டு போகக்கூடாது லெஃப்ட் போகக்கூடாது. இப்போ கொஞ்சம் நேரம் எக்ஸிட் பண்ணணும், இந்த பாடி எக்ஸிட் பண்ணணும், அந்த பாடி எக்ஸிட் பண்ணுமா, இப்போ தான் ரைட்டு போகணும். இந்த பைக் ஆனால் சரிங்க ஆக்சுவலாக கொஞ்சம் புல்லிங் ஒர்க்குங்க, பார்த்து போங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. கிளச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் இயரில் ஹாஃப் கிளச் டெக்னிக், க்ளோஸ் த கிளச் தான். ரொம்ப டைட் சுச்சுவேஷன் மாட்டிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் கூட பைட்டிங் பாயிண்ட் மூவ்மெண்ட், அதாவது நத்த விடுற மூவ்மெண்ட்டில் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரோ ஸ்ட்ரீட்லேருந்து மெயின் ரோடு வரணும் அப்படின்னாலே இப்போ வந்து ஒரு கிளாசிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ நேரம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருந்தது இல்லையா, திடீர்னு பிக் பண்ண பஸ்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே யார் வராங்க பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருந்து இந்த ஸ்லோ மூவ்மெண்ட்டை வச்சுக்கூடாது சார். நீங்கள் லைட்டாக ஒரு புஷ் பண்ணணும், இவர் போய் விட்ருங்க. நம்பர் 1 அசாடுது, அவரே ரைட்லேயே பார்த்துக்கோங்க, ரெண்டு பக்கமும் செக் பண்ண மாதிரி. பர்ஃபெக்ட். இப்போ நேரோ ஸ்ட்ரீட் வந்து மெயின் ரோட் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் குயிக் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். செகண்ட் கியர் ப்ளீஸ். பர்ஃபெக்ட், சூப்பர். ஸோ இப்போ அந்த புஷ் வந்து வேணும் நமக்கு. மெனி டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா, அந்த ஒரு ரோட்டில் இருப்போம், அந்த ரோட்டில் வந்து அதே ஸ்லோவாக ஓட்டுறது வந்து மெயின் ரோட்டில் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். இதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு நேரோ ஸ்ட்ரீட் தான், பட் கொஞ்சம் கமர்ஷியல் நேரோ ஸ்ட்ரீட். ஒரு சின்ன ரோடு, ஒரு கார் அண்ட் ஒரு பஸ்ஸு போகிற மாதிரி இருக்கும், ஒரு கமர்ஷியல் ரோட்ஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, லெஃப்ட் ஃபுல்லாக யார் வந்து வெளியில் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெட் ஷார்ட் வரைக்கும் வெளியில் போகணும்னு பார்த்துட்டே போய் இவர் கிளம்புறாரு. ப்ரெடிக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் கிளம்புறான்னு தெரியும். இப்போ லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏன் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, லெஃப்ட்டில் இருக்கிற சீலிங், அதாவது இந்த ஆட்டோ கிளம்புது பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரி ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அனுசரித்த மாதிரி நம்ம ரைட்டில் போகணும். இவர் உள்ள வராரு தெரியுதுங்களா, இவரையும் பார்க்கணும். ஏன்னா நம்ம மெனி டைம்ஸ் வந்து நிற்கிற ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு இருப்போம், இவங்க உள்ள வருவாங்கன்னு நினைப்பாங்க. அந்த பெடஸ்ட்ரியன் கண்வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே ஏறுறது வந்து நமக்கு க்ளீனாக தெரியும். ஸோ அவங்க கண்வழியில் ஜஸ்ட் ஒரு செகண்ட் அப்சர்வ் பண்ணிட்டீங்க. சொல்லும் போது லைட்டாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், பட் அது போக போக பார்த்தீங்கன்னா ஒரு மசில் மெமரியாக டியூன் ஆகி ஒரு ஃப்ளோவில் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னாலே நீங்கள் வந்து டீசலரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. டீசலரேஷனாக ஒன்றும் இல்லைங்க, கிளச் க்ளோஸ் பண்ணி லைட்டாக பிரேக் டச் பண்ணிட்டு ஸ்பீடை குறைக்கிறோம். அந்த ஸ்பீடை குறைக்கிற ப்ராசஸோட இன்டென்சிட்டி எவ்வளோ, ரொம்பவும் குறைக்கக்கூடாது, கம்மியாகவும் குறைக்கக்கூடாது. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைக்கணும். இப்போ இது பெண்ட் மோஷன் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள் ஆக்சுவலி. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இந்த கர்வேச்சர் ஆஃப் த ரோடை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது கூட ஆப்போசிட்டில் வர வண்டியை ஒரு தடவை ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பிளைண்ட் ஸ்பாட் இல்லையா, நீங்கள் கர்வ் பண்ணும்போது கூட எதிர்பார்த்துட்டே போங்க யாரோ வராங்க அப்படின்னு. மேபி நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஓவர் டேக்ஸ் எடுப்பாங்க ஆக்சுவலாக. இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம ஒரு விஜிலன்ட் தாட் இருக்கணும். ரொம்ப போட்டு மண்டையை குடையக்கூடாது. நம்ம பைக்கில் போகும்போதே பண்ணுவோம் இதெல்லாம், நம்ம அது அறியாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சைக்கிள் வருது, ஆப்போசிட்டில் குப்பை வண்டி வருது, ரெண்டு ஒரே டைமில் பார்த்தீங்க, இவங்க வந்துட்டாங்க, அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ அகைன் ஒரு டைட்டான ரைட் எடுக்க போகிறோம். அந்த லாஸ்ட்டில் அந்த டைட்டை எப்படி பார்க்க போகிறோம் பாருங்கள். இந்த சைக்கிள் உள்ளே வருமா சார்? கண்டிப்பாக வரும். உள்ள ஏன் சொல்லுங்கள், முன்னாடி ஆட்டோ இருக்கு தெரியுதா? தான் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ ஆட்டோ போயிடுச்சு இருந்ததுனால இவருடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் மாறிடும். பிகினர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, சைக்கிள் வந்துட்டான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பட் அவன் ஆட்டோ நிற்கணும் வரதானே செய்வாங்க, அவங்களோட வழி மட்டும் எப்படி இருக்கும்? இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, நம்ம கண்ட்ரோல்ஸை புதுசாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பண்ண மாட்டோம் ஆக்சுவலி. லேயர் ஆஃப் தாட்ஸ் போட்டுக்கணும். எப்படி போகணும்னா, கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், நெக்ஸ்ட் வந்து ரோடு ப்ரெடிக்ஷன் யாரெல்லாம் வராங்க, ஜட்ஜ்மெண்ட், நம்ம கார் பாடி என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், ரைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், சர்க்குலர் மோஷனில் எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும்.
இந்த ஆள் உள்ள வருவாங்களா வரமாட்டாங்க, ஒரு சின்ன கேள்வி, வரமாட்டாங்க, பிரச்சனை கிடையாது. அவர் இவர் கிராஸ் பண்ண போகிறது இருந்தால் நம்ம தான் ரெடி ஆகணும். ஆக்சுவலி ஒரு ஈவெண்ட்டுமே நம்ம தான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக கார்னாலே பெரிய ஆப்ஜெக்ட்டு, இவ்வளோ வந்து மண்டே கொடையணுமா? எஸ், அஃப்கோர்ஸ் யூ நீட் டு. இப்போ பண்ணால் தான் நம்ம ஒரு சேஃப்டியாக ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆட்டோ நிற்கிது, ஒரு லேடி வராங்களா, அப்படியே கவுண்டர் சரி ரைட்டில் அப்படியே விடுங்க, இன்னொன்று அவ்வளோதான். ஒரே டைமில் பார்க்கணும், அந்த ஆட்டோவே லேடி ஒரே டைமில் பார்த்த மாதிரி ரைட் ஓடணும் சார். லெஃப்ட் கர்வேச்சர் நம்ம ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பர்ஃபெக்ட், சூப்பர், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நேரோ ஸ்ட்ரீட் முடிச்சுட்டு அவரோட கமர்ஷியல் ரோட் முடிச்சுட்டு இது வெளியில் வந்தாலே ஸ்டேட் ஹைவே கண்டெய்னர் லாரிக்கெலாம் எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட் அதெல்லாம் வந்து லெசன்ஸ் கொடுத்துட்டு புஷ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதே வந்து ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து அவங்க எடுக்கும்போது வீட்டிலேருந்து ரொம்ப ரிலாக்ஸாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ வந்து நான் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் அண்ட் கைடன்ஸாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ அழகாக ஓட்டிட்டு வந்திருப்பான்னு தெரியும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் CarControl Training Academy, training in our car and own car in Chennai at doorstep. Thank you so much for watching this video.